இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க. வட இந்தியாவில் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு, அவரை பற்றி குளோரிஃபை பண்ணுற ரீல்ஸ் வருது, வீடியோஸ் வருது. நிறைய வட இந்தியாவில் பெண்கள் நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. ஆமாம், என்னென்னா இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. பல பேர் விஜய் குறித்த செய்திகளை பகிர்றதை நம்ம பார்க்குறோம். சமூக ஊடகம் இருந்து உலகம் தழுவியது, புரியுதாலே? அது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அடைக்கிட முடியாது. அப்போ உலகம் முழுக்க போகுது. இப்போ ஒரு நார்த் இந்தியாவில் யாரோ ஒரு எக்ஸு அவருடைய இன்ஸ்டாவிலையோ ட்விட்டர்லேயோ போகும்போது இப்போ விஜய்னு ஒரு படத்தை அவர் பார்த்துருப்பார், யாராதுன்னு நகர்த்திடுவார். ரெண்டாவது தரையும் பார்ப்பார், என்னடா அது இது வந்துக்கிட்டே இருக்கு, இப்போ இவர் யார் இவர் அப்படின்னு போய் உள்ளே பார்க்கும்போது இவரை பற்றி தெரியும் போது இப்போ அவருக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணவோ அல்ல ஷேர் பண்ணவோ செய்வார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நார்த் இந்தியாவிலும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே விஜய்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, விஜயை பார்த்தாலோ விஜயனுடைய நடிப்பை பார்த்தாலோ இது எனக்கு இந்த ஆளை எனக்கு பிடிக்கல, இந்த ஆளை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கேயுமே விமர்சனத்தை கேட்டிருக்கவே முடியாது. விஜயை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிடும். ஸோ அப்படி ஒரு கேரக்டராக இருப்பதான் அவருக்கு ஒரு பெரிய பலம். எல்லாத்துக்குமே இன்றைக்கி அரசியலுக்கு வந்த பிறகு வட இந்திய ஊடகங்களிலும் தொடர்ந்து வந்து விஜய் வந்து செய்திகளில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ அவன் விரும்புகிறானோ விரும்பலையே ஏதோ ஒரு வகையில் விஜய் வட இந்திய மக்களிடம் போய் சேர்ந்துக்கிட்டே இருப்பார். அதுவும் கூட இதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்.